பாயிண்ட் என்னென்னா, பிரிவு தரம் குறியீடு இல்லாத பென்சில்களை மட்டும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கூர்மையாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. தேர்ட் என்னென்னா, ஒரு காம்பஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு முனைகள், அதாவது எட்ஜஸை பொறுத்த வரையும் வந்துட்டு நிறைய எட்ஜஸ் இருக்குது. உருளை வடிவம், கூம்பு வடிவம், பெவில் வடிவம் சொல்லிட்டு நிறைய படிச்சுப்பேன். ஒளி வடிவம் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு காம்பஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த பெவில் முனை இருக்குல்ல, அது வந்துட்டு எந்த பென்சிலுடைய பெவில் முனைகள் யூஸ் பண்ண, ஹெச் பென்சில்ஸில் பெவில் முனையை வெளிப்புறம் இருப்பது போல் அமைச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணோம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆன கொஷின். என்ன டைப் ஆஃப் பென்சில் யூஸ் பண்ணுவாங்க, அதனுடைய எட்ஜஸ் எப்படி இருக்கும், பெவில் டைப் இருக்கும் சரியா, அதை தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க காம்பஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனுடைய சாய்வான பகுதி எந்த சைடு இருக்குன்னா வெளிப்புறம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து அமைச்சு அதை உபயோகிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு என்னென்ன டைப் ஆஃப் பென்சில்ஸ் இருக்குது, ஹெச்பிஸ் அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பென்சில்ஸ் இருக்குது. எந்தெந்த இடங்களில் எந்தெந்த வகையான பென்சில்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள்னா ஒரு வந்துட்டு ட்ராயிங் நான் வந்து வரைகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஆப்பிள் ட்ராயிங் வரைகிறேன். இப்போ இந்த ஆப்பிள் இருக்குது அப்படின்னா இந்த ஆப்பிளுடைய அவுட்லைன்ஸை வரைகிறதுக்கு என்ன பென்சில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதே மாதிரி அதாவது இந்த அவுட்லைன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஹெச் டைப் ஆஃப் பென்சில்ஸ் வந்து வரையும். ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கணும். ஏன்னா அந்த அவுட்லைன்ஸை வந்து தெளிவாக காமிச்சா தான் இது என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல நான் ஹெச் டைப் ஆஃப் பென்சில்ஸ் யூஸ் பண்ணுவேன். இது என்ன சொல்லுவாங்கன்னா வெளிக்கோடுகள், அப்படி கட்டமைப்பு கோடுகள், ஃபினிஷிங் கோடுகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க சரியா. இதே வந்துட்டு உள்ளே வந்து நான் ஷேட் பண்ணணும் அப்படின்னா, இதோட கலரிங் பண்ணுற மாதிரி பண்ணணும்னா லைட்டான கலர்ஸ், பிரைட்னஸ் இருக்க மாதிரியான பென்சில், பி டைப் ஆஃப் பென்சில்ஸை யூஸ் பண்ணணும். நார்மலான ரஃப் ஒர்க் வந்து பண்ணும்போது வரைபடம் வரைகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பென்சில் வகை என்ன, ஹெச்பி டைப் ஆஃப் பென்சில். ஸோ ஒவ்வொரு வகையான கோடுகள் வரையும் பொழுதும் ஒவ்வொரு வகையான பென்சில்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம யூஸ்வலாக வந்துட்டு வரைபடம் வரையப்படும் அப்படின்னா நமக்கு வந்து ஹெச்பி வகையான பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, வரைபடம் வரையும் பொழுது, அதாவது வரைபடம் இல்லையா, அந்த வரைபடம் அப்படின்னாலுமே உங்களுக்கு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். வரைபடம் அப்படின்னா ஹெச்பி, வரைபடம் ரெண்டு டம்மாக வருது, ரெண்டு டம் ஹெச் அண்ட் பி, படம் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் கீ. ஓகே, வரைபடம் வரைகிறதுக்கு ஹெச்பி டைப் ஆஃப் பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறத நம்ம வந்து பார்ப்போம். அதே மாதிரி ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்குடைய அவுட்லைன்ஸ் இருக்குது சரியா, இதுதான் பில்டிங். இதுக்கு உள்ளே வந்துட்டு சன்ஷேட்ஸ் வருது, உள்ளே வந்துட்டு ஜன்னல்கள் எல்லாமே வருது, உள்ள ரூம்ஸ் வருது, சின்ன சின்ன ஓப்பனிங்ஸ் இருக்குது, டோர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த அவுட்லைன்ஸ், மெயின் அவுட்லைன்ஸை வந்து வரைகிறதுக்கும் உள்ளே இருக்க மெயின் பாயிண்ட்ஸை வந்து காட்டுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹெச் டைப் ஆஃப் பென்சில். அதை என்ன கோடுகள் சொல்லுவாங்கன்னா வெளிக்கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெளிக்கோடுகள், பார்க்கும் கோடுகள், ஃபினிஷிங் கோடுகள் மற்றும் வந்து எழுத்துக்கள். அதாவது நம்ம இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு என்ன மெஷர்மெண்ட் இருக்குன்றதை போடுவில்ல. இப்போ இந்த ஆரோ மார்க்ஸ்க்கும் இங்கே ஒரு நம்பர் எழுதுகிற எக்ஸாம்பிள் வந்துட்டு 10 மீட்டர். இந்த எழுத்தை எழுதுறதுக்கும் இந்த எண்களை எழுதுறதுக்கும் இந்த அம்புக்குறிகளை போடுறதுக்கும் என்ன டைப் ஆஃப் பென்சில் யூஸ் பண்ணுவோம்னா ஹெச் டைப் ஆஃப் பென்சில்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வெளிக்கோடுகள், பார்க்கும் கோடுகள், ஃபினிஷிங் கோடுகள், அளவுகள், எழுத்துக்கள், அம்புக்குறிகள் போன்றவற்றை வந்து எழுதுறதுக்கு என்ன பென்சில் யூஸ் பண்ணுவோம்னா ஹெச் டைப் ஆஃப் பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே ஒரு கட்டமைப்பு கோடுகள், வெட்டுப்பகுதி கோடுகள், மைய கோடுகள், அதுக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா 2H டைப் ஆஃப் பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு செக்ஷன் வந்து பிரித்து காட்டுவாங்க இல்லையா, அதாவது இப்போ ஒரு பில்டிங் இருக்குது, இதை நான் வந்து பிரித்து இப்படி போட போகிறேன் அப்படின்னா இந்த லைன்ஸை வந்து இங்கே நான் பிரிக்கிறேன், செக்ஷன் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு போடுவீங்க. இதை நான் பிரித்து காட்ட போகிறேன். டாப் வியூ, பாட்டம் வியூ அண்ட் சைட் வியூஸ் பார்ப்போம் இல்லையா, அதில் வந்து இப்போ நான் இதை பிரிக்க போகிறேன். இப்போ இந்த செக்ஷன் லைன்ஸ் எல்லாம் வரைகிறதுக்கு நான் என்ன டைப் ஆஃப் பென்சில்ஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2H டைப் ஆஃப் பென்சில்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது மைய கோடுகள் இருக்குது. இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது, அதனுடைய சென்டர் லைன்ஸை வந்து மார்க் பண்ண போகிறீங்க சரியா. இப்போ இந்த சென்டரை வந்து மார்க் பண்ணுவீங்கல்ல. ஸோ இந்த மாதிரியான இடங்களில் இந்த சென்டர் லைன்ஸை வந்து மார்க் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த டைப் ஆஃப் பென்சில், 2H டைப் ஆஃப் பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த மாதிரியான வரைபடங்களில் என்னென்ன வகையான பென்சில் யூஸ் பண்ணணும், அந்தந்த கோடுகள் வரைகிறதுக்கு என்னென்ன வகையான பென்சில்கள் யூஸ் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அளவு கோடுகள், அதாவது அளவு கோடுகள்னால் டைமென்ஷன்ஸை குறிக்கிறது வந்துட்டு அளவு கோடுகள் அப்படி சொல்லுவாங்க. இதுதான் ஒரு ட்ராயிங். இந்த ட்ராயிங்கில் இதுதான் வந்துட்டு லைன். இந்த லைனை போடுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா 2H யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ஆரோ மார்க்கு, இதில் வந்துட்டு இந்த எண்கள் எழுதுறதுக்கு, அளவுகள் எழுதுறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஹெச் வந்து யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2H அண்ட் ஹெச் டைப் ஆஃப் பென்சில் எந்த இடங்களில் பயன்படுத்துகிறோம் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பென்சிலில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அதை வந்து ஏதோ ட்ராயிங் வரைஞ்சிட்டோம், தப்பாயிடுச்சு, அதை அழைக்கிறதுக்காக நம்ம வந்து எரேசர் யூஸ் பண்ணுவோம். அந்த எரேசருடைய தமிழ் பெயர் என்ன அப்படின்னா அழிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த அழிப்பான் எப்படி இருக்கணும்னா ரொம்ப சாஃப்டானதாக இருக்கும், அதாவது மென்மைத்தன்மை உடையதாக இருக்கணும். ஒரு சில அழிப்பான்கள் கடினத்தன்மை உடையதாக இருக்கும். அதை வச்சு நம்ம பேப்பரை அழிக்கும் போது பேப்பரை வீணாக்கிடும், கொஞ்சம் கருப்பாகிற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணும்போது மென்மையான அழிப்பாங்க, அதாவது சாஃப்டான எரேசர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு வரைபடத்தால் வந்து அது வந்து பாழாக்காமல் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க.
யூஸ்வலாகவே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ட்ராயிங் போர்டு மேலே ட்ராயிங் ஷீட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது அதற்கு மேலே ஒரு சார்ட்டையோ இல்லைனா ஒரு பேப்பரையோ வச்சுட்டு அதற்கு மேலே தான் வந்து ட்ராயிங் ஷீட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போ அந்த ட்ராயிங் ஷீட்டை நம்ம ட்ராயிங் போர்டு கூடயோ இல்லை அந்த பேப்பர் கூடயோ அட்டாச் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா செல்லோ டேப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா கிளிப் வந்து யூஸ் பண்ணுவாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அப்படி இல்லைனா கட்டை விரல் பின்கள், அதாவது ஒரு சின்னதாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணால் அழுத்துற மாதிரி இருக்கும் சரி, அது வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா நகராது, பேப்பர் வந்துட்டு ஒட்டிக்கும் டேபிள் கூட. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வரைபட பலகையின் மீது வரைபடத்தாளை வந்து ஒட்டுறதுக்காக ஒரு சில பொருட்கள் வந்து பயன்படுத்துகிறோம். அது என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா சிலை டேப்பை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து பின்புறம் வளையக்கூடிய ஸ்ப்ரிங், அதாவது இந்த ஸ்ப்ரிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் இந்த ஸ்ப்ரிங்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு கட்டை விரல் பின்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து பயன்படுத்துவாங்க. இந்த கட்டை விரல் பின்கள் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும், இதனோட எட்ஜஸ் எப்படி இருக்குன்னா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ வந்துட்டு இதை யூஸ் பண்ணி டேபிள் மேலே இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, வச்சு அழுத்திடுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான பொருட்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம். தென் யூஸ்வலாகவே நமக்கு வந்து டெம்ப்ளேட் வந்து கிடைக்கும். இந்த டெம்ப்ளேட் வந்துட்டு எல்லாருமே வந்து பார்த்துருக்கோம். அதாவது ஒரு போர்டு மாதிரி இருக்கும், ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்கும். அந்த ஸ்கேலில் வந்துட்டு ட்ரையாங்கிள்ஸ், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், பாலிகன், பென்டகன், இந்த மாதிரியான எல்லா ஷேப்ஸுமே வந்துட்டு அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் என்னென்னா டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது வட்டங்கள், வில்கள், நீள்வட்டங்கள், முக்கோணம், சதுரம், செவ்வகம் ஆகிய பல கோணங்களில் கிடைப்பது என்ன அப்படின்னா டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுப்பாங்க. எதற்காக இது வந்து பயன்படுது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா ஒரு பெரிய டவுன் பிளானிங் மேப் வந்துட்டு இப்போ வந்து ட்ரா பண்ண போகிறத வந்து எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இதுதான் அந்த மேப்பு, இதில் நடுவில் ஸ்ட்ரீட் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த இடம் எல்லாமே வந்துட்டு ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, அதாவது குடியிருப்புக்கு உகந்த இடங்களாக இருந்துகிட்ருக்கு. இந்த இடங்களில் மரங்கள் இருக்கலாம், சர்ச் இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஆஃபீஸ் எதுனா இருக்கலாம், கோவில்கள் இருக்கலாம், ஏரிகள், ஆறுகள் நடுவில் எல்லாத்தையும் வந்து கிராஸ் ஆகலாம். ஸோ எந்த இடங்கள், இதை வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரு பிளானில் வந்து காட்ட போகிறோம். அப்படி காட்டும்போது அந்த இடத்துல என்ன இருக்குது, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல ஒரு சர்ச் இருக்குது அப்படின்னா இதை மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சைன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த சைன் எதை குறிக்கும் அப்படின்னா சர்ச்சை வந்து குறிக்கிறதா இருக்கும். ஓகேவா. இதுவே வந்துட்டு ஒரு இடத்துல மரம் இருக்குது, எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு மரம் இருக்குன்னா இது வந்து மரத்திற்கான ஒரு சிம்பிள் சைனாக இருக்கும். ஓகேவா. இதுவே வந்துட்டு அந்த மின் கம்பிகள், இவி கனெக்ஷன்ஸ் இருக்குது, அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு இப்படி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் மென்ஷன் பண்ணும். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு குறியீடுகள் இருக்கும். இந்த குறியீடுகள் எல்லாமே வந்துட்டு டெம்ப்ளேட் வடிவத்தில் வந்து நமக்கு கிடைக்குது. அந்த டெம்ப்ளேட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த பிளானில் வந்துட்டு அந்த இடத்த மென்ஷன் பண்ணி காட்டுறதுக்காக இந்த வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. டெம்ப்ளேட்டை வச்சு அந்த இடத்துல வந்து அந்த ட்ராயிங்கை பண்ணிவிடுவாங்க. பண்ணுறது மூலமாக இந்த இடங்களில் கோயில்கள் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஏரியோ குளங்களோ இல்லை வாய்க்கால்களோ கல்வெட்ஸ் இருக்குது, இல்லை இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கல்வி நிறுவனங்கள் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, டிராஃபிக் சிக்னல்ஸ் இருக்குது, அப்படின்றது எல்லாத்தையுமே அதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து குறித்து காட்டுவதற்காக, அதாவது பிளானில் வந்துட்டு குறியிட்டு காட்டுவதற்காக வந்துட்டு அந்த வடிவங்கள் வந்து தேவைப்படும். அந்த வடிவங்களை வரைகிறதுக்கு இந்த டெம்ப்ளேட் ஆனது நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பொறியாளர்கள் உபயோகிக்கும் குறியீடுகள், யூஸ்வலாக இன்ஜினியர்ஸ் வந்து என்னென்ன சயின்ஸை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்திரம், அதாவது வந்துட்டு மிஷினரி சம்மந்தமான சயின்ஸ் என்ன இருந்தால் யூஸ் பண்ணுவாங்க. மின்சாரம், இப்போ வந்துட்டு இவி ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான வந்துட்டு மென்ஷன் பண்ணுறதுக்காக, இல்லைனா ஃபேக்ட்ரிஸ் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு என்ன பண்ணணும்னா மென்ஷன் பண்ணி காட்டணும் அப்படின்னா அதுக்காக இந்த டெம்ப்ளேட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்குமே டெம்ப்ளேட் வந்து வெவ்வேறு ஷேப்ஸில் வந்து கிடைக்குது. இப்போ நம்ம பார்த்தது வந்து ஸ்கொயர், சர்க்கிள் அந்த மாதிரி கிடைக்கிற மாதிரியே ட்ரீ மாதிரியே இருக்கும், இல்லை பாண்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி வடிவங்கள் கிடைக்குது. சரி, அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு அந்த வடிவத்தை வந்து வரைஞ்சிருவாங்க. அதுக்கு தான் இந்த டெம்ப்ளேட் ஆனது பயன்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஸ்கேலில் நம்பர்ஸ் இருக்கும், அதாவது 1 2 3 4 5 6 இந்த மாதிரியான நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டென்சில். அதே மாதிரி இதில் என்ன இருக்குன்னா ஏபிசிடி இருக்கும், ABCDE எல்லாமே இருக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டென்சில். அதாவது டெம்ப்ளேட்டுக்கும் ஸ்டென்சிலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ டெம்ப்ளேட் அப்படின்றது என்னென்னா வடிவங்கள் இருந்தால் டெம்ப்ளேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்டென்சில் அப்படின்றது என்னென்னா எண்கள் மற்றும் எழுத்துக்கள் இருந்ததுன்னா அதை வந்து ஸ்டென்சில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டென்சில்ஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்துட்டு ஏதோ ஒரு வடிவத்தையோ எழுத்துக்களையோ நம்ம ட்ராயிங் ஷீட்டில் குறியிட்டு காட்டுவதற்காக தான் வந்து பயன்படுமே. அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஸ்டென்சில் எதுக்காக பயன்படுது அப்படின்னா வரைவியலாளர்கள் வந்துட்டு டிராயிங் வரைகிறாங்க. அப்படி டிராயிங் வரையும் போது எழுத்துக்கள் எழுதுவோம். அதாவது ஒரு பிளானில் வந்துட்டு என்ன எழுதணும், ஆல் த டைமென்ஷன் ஆர் இன் MM அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. சரியா.
இதை எழுதுறதுக்கு 2 லைனை போட்டு அதில் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அதில் வந்துட்டு ஒரே மாதிரி எழுதுதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். இந்த டைமை வந்து மினிமைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த டெம்ப்ளேட் அந்த ஸ்டென்சில்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸ்டென்சில்ஸில் எல்லாருமே தெரியும் ABCDன்ற லெட்டர்ஸ் இருக்கும் இல்லையா. இப்போ நான் ஆல் எழுதணும்னா A என்ற இடத்த வச்சு A எழுதிக்கலாம், L அப்படின்ற லெட்டர்ஸ் வச்சு L அப்படின்றத எழுதிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான லெட்டர்ஸை யூஸ் பண்ணி இதை ஈஸியாக எழுதி முடிச்சிட முடியும். எழுதுகிற லெட்டர்ஸ் வந்துட்டு ஒரே சைஸ்லேயும் ஒரே பேட்டர்ன்லேயும் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், அளவுகள் மாறி மாறி இருக்காது. இதுவே நம்ம ஓனாக எழுதும்போது ஏன்றது ஒரு ஹைட்டில் இருக்கலாம், எல் என்பது ஒரு ஹைட்டில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்டென்சிலை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அவாய்ட் ஆகும். அதுக்கு தான் வந்து இந்த ஸ்டென்சில் வந்து பயன்படுகிறது. அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் வளைவுகள் அப்படின்றது என்னென்னா இது வந்துட்டு வளைவுகள் வரைவதற்கு இது வந்து பயன்படும். சரியா? அதாவது ஒழுங்கற்ற வட்ட வளைவுகள், வட்டங்கள் மற்றும் வந்து வட்டமான ஆர்க்குகளை வரைவதற்கு வந்து பயன்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஞ்ச் வளைவுகள் தான் வந்து உங்களுக்கு வந்து பயன்படும். சரியா? இது எப்படி இருக்குன்னா அதனுடைய ஷேப்ஸு வந்து ஒழுங்கற்றதாக தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும், அதனுடைய வடிவமே இப்படி தான் இருக்கும். இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா வட்டமான வளைவுகள் வரைவதற்கும் வட்டங்கள் வரைகிறதுக்கும் வட்டமான ஆர்க்குகளை வரைவதற்கும் இந்த ஃப்ரெஞ்சு வளைவுகளானது பயன்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரெஞ்சு வளைவுகள் வந்து எதனால் மேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிளாஸ்டிக் அல்லது ஒளி புகக்கூடிய செல்லுலாய்டினால் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒளி புகக்கூடிய செல்லுலாய்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர், அதாவது வந்துட்டு ஒரு லைட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது இந்த சைட்லேருந்து பார்த்தா அந்த சைடில் இருக்க பொருள் தெரியும். எல்லாமே மோஸ்ட்லி வந்துட்டு அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ்னால தான் செய்வாங்க. கோணமானியாக இருந்தாலும் சரி, மூளை விட்டங்களாக இருந்தாலும் சரி, ஸ்கேலாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஞ்சு வளைவுகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே இதில் அந்த ஒளி புகக்கூடிய செல்லுலாய்ட்ஸ்னால தான் வந்துட்டு மேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ரெஞ்சு வளைவுகள் வந்து வெவ்வேறு வடிவங்கள் மற்றும் அளவுகளில் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஷேப் டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் இருக்கும். அட் த சேம் டைம் அளவுகளும் சின்னது பெருசு அப்படின்ட்டு நிறைய அளவுகள் வந்து கிடைக்கக்கூடியது. இன்னொன்று வளைவுகள். இந்த வளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பி மேலே ரப்பரால் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கம்பி என்ன பண்ணுன்னா வளையக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கும். அந்த சென்டரில் இருக்க கம்பி என்ன பண்ணுன்னா வளையக்கூடிய தன்மை பெற்றிருக்கும். இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஆர்க் வரைகிறோம் அப்படின்னா இந்த கம்பி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பெண்ட் பண்ணால் வளையும் இது. அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இந்த வளைவுகளை வச்சு நம்மளால் ஒரு சின்ன ஆர்க்கை வந்து வரைய முடியும். அந்த பாயிண்ட் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்மளால் வரைய முடியும். கிட்டே இருந்தாலும் நம்மளால் ஒரு நல்ல வளைவு நம்மளுக்கு எந்த மாதிரியான வளைவுகள் தேவையோ அந்த வளைவுக்கு வளைச்சி வரைய முடியும். அதுதான் வந்துட்டு வளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த வளைவுகள் எதனால் தயாரிக்கப்படுகிறதுனா வளையக்கூடிய தன்மை கொண்ட பொருட்களால் வந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ரப்பரினால் மூடப்பட்ட இயக்க கம்பியினால் செய்யப்பட்டு தான் இந்த வளையக்கூடிய வளைவுகள் ரொம்ப முக்கியமானது. நடுவில் ஒரு இயக்க கம்பி இருக்கும், அதுக்கு மேலே வந்து ரப்பரால் வந்து மூடியிருப்பாங்க. இதுதான் வந்துட்டு அந்த வளையக்கூடிய வளைவுகள் இப்படி தான் இருக்கும். கொடுக்கப்பட்ட 2 புள்ளிகளுக்கு இடையான வளைவுகளை வளைவதற்கு வந்துட்டு இந்த வளையக்கூடிய வளைவுகளானது பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். வரைபடம் வரைகிறதுக்கு வந்து HV டைப் ஆஃப் பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? அதே மாதிரி எழுத்துக்கள் ஆல்ரெடி தெரியும். எழுத்துக்கள், அம்புக்குறிகள், வெளிக்கோடு, பார்வை கோடு, ஃபினிஷிங் கோடுகள், இது எல்லாத்துக்கும் வந்து H டைப் ஆஃப் பென்சில்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே 2H டைப் ஆஃப் பென்சில் கட்டுமான கோடுகள், வெட்டுப்பகுதி கோடுகள், அளவு கோடுகள், தோற்றக்கோடுகள், மையக்கோடுகள் எல்லாத்துக்கும் என்ன யூஸ் பண்ணுவோம்னா 2H டைப் ஆஃப் பென்சில்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போது இது எல்லாத்தையும் தாண்டி நான் வந்துட்டு இந்த டிராயிங்கில் ஏதோ ஒரு இடத்த ரொம்ப ஹைலைட்டடாக ரொம்ப தெளிவாக துல்லியமாக காட்டியே ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு 3H and 4H வந்து யூஸ் பண்ணுவாங்க. மிக துல்லிய விவரங்களை வரைவதற்கு என்ன பயன்படும்னா 3H and 4H வந்து யூஸ் ஆகும். ஓகே. அதே மாதிரி B ஆனது பார்த்திங்கன்னா ஷேடிங் செய்வதற்காக பயன்படும். இப்போ வந்துட்டு ஒரு டிராயிங்கில் நான் ஷேட் பண்ணணும் அப்படின்னா B மீன்ஸ் ஆஃப் வந்துட்டு மென்மை தன்மையை வந்து ஏற்று வரிசையில் குறிப்பது தான் B. அந்த B வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஷேடிங் செய்வதற்காக வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி கருவிகளை வந்து உபயோகிப்பதற்கு முன்னாடி நம்ம என்னென்ன வந்துட்டு வேலைகளை வந்து செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு டிராயிங் ஷீட் வச்சுட்டோம், டிராயிங் போர்ட் மேலே டிராயிங் ஷீட்டை வச்சு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் மினி டிராஃப்டர்ஸ் எல்லாத்தையும் பொருத்தி வச்சு பென்சில்லாம் ஷார்ட் பண்ணி வச்சுட்டாச்சு. டிராயிங்கை நான் வரைய போகிறேன். அப்படி டிராயிங்கை வரைய போக முன்னாடி அந்த டிராயிங்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்துட்டு நான் வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ தான் அந்த டிராயிங் வந்து ரொம்ப தெளிவாகவும் தர முடியாதாகவும் வரும். அதனால் என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படின்னா வரைபட வேலை செய்யும் ஓரத்திற்கு எதிர்ப்புறம் உள்ள கீழ் ஓரத்தை உபயோகிக்கக்கூடாது. டிராயிங் போர்டு இப்போது நான் வந்து இந்த இடத்துல தான் உங்களுக்கு இது பிளான், கீழே இருக்கிறது எலிவேஷன், இது வந்து சைட் வியூ. கீழே இருக்க இந்த டிராயிங் வரைகிறதுக்கு செய்யும் ஓரத்திற்கு எதிர்ப்புறம் உள்ள ஓரம், இதுதான் எதிர்ப்புறம் உள்ள ஓரம்.
எதிர்ப்புறம் உள்ள ஓரத்தின் கீழ்ப்பகுதி, இந்த கீழ் ஓரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா உபயோகிக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே டைட்டில் பிளாக் போடுவோம். என்ன போடுவோம்? டைட்டில் பிளாக். இந்த டைட்டில் பிளாக் போட்டால் எதுக்கு அது பயன்படுதுன்றதை நம்ம பின்னாடி பார்த்துப்போம். இந்த மாதிரி நம்ம டிராயிங் வரைகிற பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த பகுதியை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு, கிடைமட்ட கோடுகள் வரைவதற்கு வேலை செய்யும் ஓரத்தின் எதிர்ப்புறம் உள்ள கீழ் ஓரத்தை உபயோகிக்கக்கூடாது. சேம் பாயிண்ட், அதே பாயிண்ட் தான். கிடைமட்ட கோடுகள் வரைவதற்கும் வந்துட்டு அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. வரைபட பின்களை செலுத்துவதற்கு T2 சுத்தியாக பயன்படுத்தக்கூடாது. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு போர்டு இருக்குது, போர்டுக்குள்ளே வந்து ட்ராயிங் ஷீட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா பின் யூஸ் பண்ணுவோம். கட்டை விரல் பின்கள் இருக்குல்ல, அந்த பின்களை இங்கே வச்சு இப்போ டேப் இல்லைனா பின்களை வச்சு பயன்படுத்துவாங்க பொருத்துவதற்கு. அப்போ அந்த பின்னை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக உங்களுடைய மினி டிராஃப்டர் இருக்கு இல்லையா, அந்த மினி டிராஃப்டர் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா சுற்றி மாதிரி பயன்படுத்தி தட்டி இந்த பின்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுதான் தேர்ட் பாயிண்ட். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், வரைபட பின்களை உள்ளே செலுத்துவதற்கு அளவுகோல்களை சுத்திகள் போன்று வந்து பயன்படுத்தவே கூடாது. அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வரைபட தாளினை பிளேட் அல்லது கத்தியால் வெட்டக்கூடாது. பிளேட், ஓகே, பிளேட் அல்லது கத்தியால் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், அந்த எபோனி எட்ஜ் இருக்குல்ல, அது வந்து 90 டிகிரியில் இருக்கணும். இன்கேஸ் 90 டிகிரி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கேல் ஆர் பென்சில்ஸ் வந்து வெட்டும் இல்லையா, அந்த மாதிரி வெட்டக்கூடாது. அதே மாதிரி வேலையை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வந்துட்டு ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கணும். அட் த சேம் டைம் வரைபடத்தாள் மேலே எந்த ஒரு தூசியும் இல்லாமல் சுத்தமாக தொடச்சி வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பென்சில் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா பென்சிலுடைய டிப்பை வந்து வாயில் வச்சுட்ருப்பாங்க. அந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது. ஏன்னா அப்படி வைக்கும்போது அது வந்து பென்சிலோடைய முனை ஈரமாகும். அந்த ஈரமான முனையை வச்சு டிராயிங் வரையும் போது அதனுடைய வரைபடத்தினுடைய தன்மை குவாலிட்டி வந்து குறையும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆகுனா அதை வந்து எரேஸ் பண்ணுறது அழிக்கும் போது அந்த பேப்பர் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் வரும். நெக்ஸ்ட்டு, கருவியினுடைய இனிப்புகளில் ஆயில் விடக்கூடாது. மினி டிராஃப்டர் இருக்குது, அதில் ஸ்க்ரூஸ் இருக்கும், இல்லைன்னா காம்பஸ் இருக்கும், அதில் ஸ்க்ரூ இருக்கும். ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஆயில் விடுவோம். அந்த மாதிரி விடக்கூடாது. ஏன்னா அந்த ஆயில் அதில் இருந்தது நம்ம டிராயிங் பண்ணும்போது டிராயிங் ஷீட்டில் பட்டதுன்னா டிராயிங் ஷீட் வந்து வேஸ்ட் ஆகிடும், கரையாக ஆகிடும். ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு வேலையை செய்யக்கூடாது. தேவையான கருவிகளை மட்டுமே வந்துட்டு வரைபட பலகையின் மீது வைக்கணும். எல்லா கருவிகளையும் எடுத்து வந்துட்டு அது மேலே வைக்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நமக்கு வந்து பென்சில் தேவை, எரேசர் தேவை, இல்லைன்னா வேறு எதனா ஒரு ஐட்டம் அந்த டைமில் ஒரு மூளைவிட்டங்கள் தேவைப்படுது, கோணமானி தேவைப்படுதுன்னா அந்த பொருட்களை மட்டும் நம்ம எடுத்து மேலே வச்சு யூஸ் பண்ணணும். முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து கீழே வந்து பாக்ஸில் வச்சிடணும். எல்லா கருவிகளையும் மேலே போட்டு வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு, இடுக்கியாக டிவைடரை வந்து பயன்படுத்தவே கூடாது. இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் பெண்ணை வச்சு அங்கே இடத்துல ஒரு டிராயிங் வந்துட்டு வரையக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது இங்க் அதிகமாக வந்துடுச்சுன்னா அந்த இங்கை துடைக்கிறதுக்கு நம்ம தாள்லாம் இருக்குது யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது. பென்சில்லாம் நம்ம எரேஸ் பண்ணிவிடுவோம், பட் பென் யூஸ் பண்ணும்போது இங்க் அதிகமாக வந்துடுச்சு, அந்த இங்க்கு நம்ம வந்துட்டு எடுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வேறு எதுனா ஷீட்டையோ இல்லை துணியோ நம்ம அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணக்கூடாது. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டா ஆஸ் யூஷுவல் ஸ்டார்டிங் எடுக்கும்போது எப்படி எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி நம்ம வச்சுருந்து அதை எடுத்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கணும். ஷார்ப்னர்ஸில் வந்துட்டு பென்சிலில் வந்துட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா எடுத்து வைக்கணும். ஓகே, அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. தென், கடினமான வரைபடங்களை கையாள்வதற்கு முன்பு ஒருவன் வரைபட கருவிகளை கையாள மற்றும் உபயோகிக்க பயிற்சி செய்ய வேண்டும். யூஸ்வலாக ட்ராயிங் வரைகிற எல்லாருக்குமே என்ன பிரச்சனைனா அந்த ட்ராயிங்கை நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு பார்த்தா மட்டும்தான் நீங்கள் அதில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டான பர்சன்ஸாக வந்து ஆக முடியும். அதுதான் உண்மை. நம்ம ஒரு ட்ராயிங் வரைய போகிறோம், நம்மளால் முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க. பட் நீங்கள் ப்ராக்டிக்கலாக போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அதனுடைய அக்யூரசி எந்த ரேஞ்சில் இருக்குன்னா 100%க்கு 90% தான் வந்திருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண என்னென்னா ட்ராயிங்குடைய துல்லியத்தன்மை வந்து ரொம்ப அதிகரிக்கும். ஒரு நல்ல அவுட்புட்டை உங்களால் எடுக்க முடியும். எப்போ அப்படின்னா அதிகமான ப்ராக்டிஸை நீங்கள் செய்யும் போதும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பிகேம் பர்ஃபெக்ட். தட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தொடர்ச்சியான பயிற்சிகள் மட்டும்தான் ஒரு சிறந்த வரைபடவியலாளராக மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது தான் உங்களுக்கு அந்த என்ன ஆகுனா அந்த ட்ராயிங் வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்து வரும். ஸோ ஒவ்வொரு வரைபடமும் பயிற்சிக்கான ஒரு சந்தர்ப்பத்தை வந்து கொடுக்குது. நீங்கள் ஒரு ட்ராயிங் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதும் அது உங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை தான் கொடுக்கும். அதுலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை புதுசாக கற்றுக்கலாம். ஸோ ஒவ்வொரு ட்ராயிங் வரையும் போதும் நம்ம ஒவ்வொரு பயிற்சியை வந்து எடுத்துக்கிறதுக்கு அது சமம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ட்ராயிங் ஷீட் அதாவது என்னென்னா ட்ராயிங் ஷீட்டில் டைட்டில் பிளாக் ஒன்று இருக்கும் அண்ட் ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ட்ராயிங் ஷீட்டோடைய டைட்டில் பாக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். தென் ஒரு ட்ராயிங் ஷீட் இருக்குன்னா அதற்கான இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்துட்டு அந்த கோடுகள் இருக்கும் இல்லையா, அதனுடைய அளவுகள் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ட்ராயிங் ஷீட் இருக்குது, அதனுடைய மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நாலும் எதை மீன் பண்ணோன்னா ஒரு ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதனுடைய எல்லை கோடுகள்
இதுதான் வந்து எல்லை கோடுகளை வந்து காட்டும். இது வந்து டைட்டில் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தலைப்பு கட்டம் இருக்கு இல்லையா, அதுதான். இதுதான் வந்து பக்க விளக்கு ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது வரைபடத்தாளுக்கான ஒரு மாதிரி இருக்கு இல்லையா, அதற்கான இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னா 10711 in 1983. இதுதான் வந்து வரைபடத்தாளுக்கானது. சரி, ஆல்ரெடி டிராயிங் போர்டுக்கு வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி வரைபடத்தாளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா பக்க விளக்கு கோட்டினுடைய நிர்ணயம். எல்லாருமே வந்துட்டு ஒரு டிராயிங் வரையும் போது வந்து பக்க விளக்கு கோடுகள் வந்து நம்ம வந்து ட்ராய் பண்ணுவோம். அந்த டிராயிங் வந்துட்டு டைட்டில் பிளாக் இருக்குது, அந்த டைட்டில் பிளாக்குடைய சைஸ் என்ன, அதேமாதிரி பக்க விளக்கு கோடுகள் போடுறீங்க இல்லையா, அந்த கோடுகள் எவ்வளோ அளவுகள் வந்து போடணும். எப்பயுமே வந்து டிராயிங் போர்டில் ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த சைடில் இருக்க பக்க விளக்கு கோடுகள் போடுறீங்களா, அதாவது இடது பக்க விளக்கு கோடுகள் போடுறீங்களே, அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 20 mm, அதாவது 2 cm அப்படின்ற அளவில் இருக்கும். மற்ற எல்லா பக்க விளக்கு கோடுகளுமே எந்த அளவில் இருக்குன்னா 1 cm, அதாவது 10 mm அதில் தான் இருக்கும். ஓகே, மற்ற 3 பக்கங்களையுமே 10 mm தான் இருக்கும். இந்த சைடு மட்டும் எவ்வளோ இருக்குன்னா 20 mm கொடுப்பீங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி பக்க விளக்கு கோட்டினுடைய நிர்ணயம் செய்யப்பட்ட கணம் அப்படின்னா இந்த லைன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்களே பென்சிலை வச்சு, அதனுடைய கணம், அதாவது அதனுடைய திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னா 0.60 mm. 1 mmக்கே 40 மில்லிக்கு வந்து என்ன 0.4 mm எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கணும். சரிங்களா, அந்த திக்னஸில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், லைனை வந்து ட்ரா பண்ணணும். கணம் என்பது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பக்க விளக்கு கோடு வந்து போடும்போது என்ன பென்சில் இருக்குல்லையா, அந்த பென்சிலை யூஸ் பண்ணி எந்த கணத்தில் அந்த லைனை போடுறீங்க, அதுதான் கணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னென்னா பக்க விளக்கு கோட்டினுடைய சைஸ், அதாவது லெஃப்ட் சைடில் எவ்வளோ அளவிட்டு நம்ம பக்க விளக்கு கோட்டு போடணும், ரைட் சைடு அண்ட் டாப் பாட்டம் சைட்ஸில் எவ்வளோ ஸ்பேஸ் விட்டு அந்த கோடை போடுறோம் அப்படின்றது தான் இந்த நாளும் குறிக்கும். நெக்ஸ்ட்டு தலைப்பு கட்டம், அதாவது வந்து டைட்டில் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைட்டில் பிளாக்கை ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போடுவோம் அப்படின்னா, இது வலது, இது இடது, வலது பக்கத்தினுடைய கீழ்ப்பகுதியில் போடுவோம். அதுதான் டைட்டில் பிளாக். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வலது கையினுடைய கீழ்ப்பகுதியில் தான் டைட்டில் பிளாக்கானது வரையப்படுகிறது. இது என்ன ஷேப்பில் இருக்குது, செவ்வக வடிவத்தில் வந்து காணப்படுது. இதனுடைய சைஸ் என்ன, 185 mm × 65 mm. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தலைப்பு பிளாக்கில் என்னென்ன வரும், டைட்டில் பிளாக் போட்டோன்னா அதில் என்னென்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுடைய பேர். இப்போ நீங்கள் வந்து காலேஜில் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுடைய பேர், யார் வரைகிறீங்க, தென் எந்த பொருள் என்ன பிளானை நீங்கள் வரைகிறீங்க, அதில் எந்த ஆப்ஜெக்டை அதை வரைகிறீங்க, ஓகேவா, எந்த இடத்துலேருந்து வரைகிறீங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து காலேஜில் படிக்கிறோன்னா டிராஃப்ட்மேன்ஸோடைய பேர் இருக்கும். இதுவே நம்ம எதனா ஒரு ஒர்க் ஃபீல்டில் இருக்குன்னா அந்த ஸ்டேஷனுடைய நேம் இருக்கும். தென் யார் வரைகிறாங்க, அந்த இன்ஜினியரோடைய நேம், சர்வேயரோடைய நேம் இருக்கும், என்ன கம்பெனி அது இருக்கும். தென் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் அதில் வந்து எழுதுவாங்க. அதே மாதிரி வரைபடத்தினுடைய தலைப்பு, டைட்டில், என்ன ட்ராயிங் நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம், ஒரு வீட்டுடைய ட்ராயிங் ட்ரா பண்ணுறோமா, இல்லை வேறு என்ன பில்டிங் ரெசிடென்ஷியல் ஏரியாவா அப்படின்ற அதனுடைய தலைப்பு இருக்கும். அதே மாதிரி அளவுகள், அதாவது டைமென்ஷன்ஸ் இருக்கும், என்ன அளவில் நம்ம வரைகிறோம். அது கீழே யாரால் சரிபார்க்கப்பட்டது, நம்ம போட்ட ட்ராயிங்கை யார் வந்து செக் பண்ணாங்க, க்ராஸ் செக் பண்ணாங்க, அவங்களுடைய சிக்னேச்சர், அவங்களுடைய பெயர் இருக்கும். தென் கட்டட கலைஞர் அல்லது பொறியாளர், யார் வந்து ட்ராயிங்கை வந்து வரைகிறாங்களோ அவங்களுடைய நேமும் இருக்கும். அதை யார் க்ராஸ் செக் பண்ணுறாங்களோ, எந்த இன்ஜினியர் க்ராஸ் செக் பண்ணுறாங்களோ அவங்களுடைய சிக்னேச்சரும் இருக்கும். தென் அவங்களுக்கு யார் ட்ரைனிங் கொடுத்தாங்களோ அவங்களுடைய பேர் இருக்கும். இது எங்கே வரும்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும். அவங்களுக்கு வந்து யார் ட்ரைனிங் கொடுத்தாங்களோ அந்த ஸ்டாஃபுடைய பேரோ இல்லைனா அவங்களுடைய கோச்சிங் கொடுக்குறவங்களுடைய நேம் வந்து அவங்க இருக்கும். தென் ஒரே ஒரு வரைபடம் மட்டும் வரைகிறதா இருந்தால் தாளினுடைய மையப்பகுதியில் அதை வரையணும். ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்க்கு டாப் அண்ட் எலிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே வரைய போகிறோம் அப்படின்னா, இது பிளான், இது எலிவேஷன், இது சைடு, இந்த இடத்துல டைட்டில் பிளாக். இதுவே நான் வரைய போகிறது சிங்கிள் ட்ராயிங் அப்படின்னா சென்டரில் வரைஞ்சா போதுமானது. சென்டர் ஆஃப் ட்ராயிங். ஒன்றுக்கும் மேற்பட்ட வரைபடங்கள் வரையும் பொழுது வேலை நன்றாக திட்டமிட்டு, அதாவது இப்போ நான் வந்து வரைய போகிறது பிளான் எலிவேஷன் செக்ஷன்ஸாக இருக்குன்னா நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணேன்னா அதை வந்து போர்ஷன்ஸாக பிரிப்பேன், கட்டங்களாக பிரிப்பேன். சரியா, 3 கட்டங்களாகவோ 4 கட்டங்களாகவோ பிரித்து அதற்கேற்ற வகையில் நான் வந்து என்னுடைய ட்ராயிங் வந்து வரைவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் வைஸில் ஒரு ட்ராயிங்கை முடித்ததுக்கப்புறம் அந்த ட்ராயிங் ஷீட்டை மடித்து வைக்கணும். அதாவது ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட். நம்ம எந்த அளவில் அந்த ட்ராயிங் ஷீட்டை மடித்து வைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன் 1986
அதனுடைய அந்த இயரில் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ட்ரிப் 11664 in 1986 சிபார்சு செய்தனுடைய அடிப்படையில் ஒரு வரைபடம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த வரைபடத்தால் ஒழுங்காக வந்து காகித கோர்வை அப்படின்றது என்னென்னா ஃபைல், அந்த ஃபைலில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், மடித்து வைக்கணும். எதற்காக மடித்து வைக்கிறோம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் நமக்கு எதனா ஒரு தேவைகள் இருக்குது, ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வந்து அந்த ட்ராயிங் வேணும் அப்படின்னா அதை எடுத்து பார்க்கறதுக்காக. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருப்பாங்க, அந்த ப்ராஜெக்டுடைய பிளான்ஸ் எல்லாமே வந்துட்டு வாங்கி ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகி முடிச்சுட்ருக்கோம். பட் அந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னா சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்காகனா ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு அதில் வந்து என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க, ஆல்டர்னேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த டைமில் அந்த பிளான் வந்து யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்து சேகரித்து வைப்பாங்க. அப்போது நம்ம அந்த பேப்பரை மடித்து வைக்கிறதுக்கு கூட வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. இந்த அளவில் தான் நீங்கள் மடித்து வைக்கணும், இந்த பேட்டர்னில் தான் நீங்கள் மடித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்ட் வந்து இருக்குது. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோல்டிங் ஆஃப் ட்ராயிங் ஷீட்டோடைய இந்தியன் ஸ்டாண்டர்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 11664 in the year of 1986. ஓகேவா? இப்போ எப்படி வந்துட்டு இதை வந்து மடித்து வைக்கணும், வரைபடத்தால் ஃபஸ்ட்டு எப்படி மடித்து வைக்கணும் அப்படின்னா, எப்பொழுதும் ஃபஸ்ட்டு என்னென்னா செங்குத்தாக மடிக்கணும். செங்குத்தாக அப்படின்னா இப்படி மடிக்கணும், சரிங்களா? பிறகு கிடைமட்டமாக மடிக்கணும், ஓகேவா? அதே மாதிரி நம்ம வரைகிற ட்ராயிங் ஷீட்டை நம்ம எதில் ஃபைல் பண்ணி வைக்க போகிறோம், ஒரு ஃபைலில் தான் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ அந்த ஃபைலுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மடித்து வைக்கணும். ஃபைல் சைஸ் சின்னதாகவோ ட்ராயிங் ஷீட்டை அதை விட பெருசாகவோ நம்ம மடித்து வைக்கக்கூடாது. ஃபைலுடைய சைஸ் என்னவோ அந்த சைஸில் தான் நம்ம வந்து மடித்து வைக்கணும். தென் சுலபமாக குறிப்பெடுப்பதற்காக அதனுடைய டைட்டில் பிளாக் இருக்கு இல்லையா, அது வந்து வெளியில் தெரிகிற மாதிரி அமையணும். ஏன்னா நம்ம எடுத்து ஒரு ட்ராயிங்கை தேடும்போது டைட்டில் பிளாக்கில் தான் டைட்டில் கொடுத்துருப்பாங்க, என்ன வரைபடம் அப்படின்றதான பேரே வந்துட்டு அதில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எடுத்து நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு என்னென்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டைட்டில் பிளாக் வெளியில் தெரிகிற மாதிரி நம்ம வந்து அமைக்கணும், ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங். இதோட முடிஞ்சு போச்சு, ஓகேவா?